Okay guys, welcome to BRC Smarted channel. So ப்ரீவியஸாக வந்து நம்ம மோஷன் அரவுண்டஸ் வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஒரு 4 பார்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பார்ட்டெல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த பார்ட்டோடைய லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலேயும் வந்து நான் ஐக்கனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அங்கே எல்லாமே வந்து நம்ம என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஜென்ரலாக மோஷன்னா என்ன, அதோடைய டெஃபினிஷன்ஸ், தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் and distance, then velocity and speed ஓட difference, and ரீசெண்டாக வந்து ஆக்சலரேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். இன்றைக்கி ஒரு நியூ டாபிக்குள்ளே நம்ம உள்ளே போக போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு பண்ணுறோம், ஸோ அதோடைய பேசிக் இன்ட்ரோவும் நம்ம வந்து இன்றைக்கி லைக் நமக்கு 2 கிராஃப் இருக்குது, ஓகேவா. ஒன்று வந்து பொசிஷன் டைம் கிராஃபு, இன்னொன்று வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப்னு சொல்லி 2 கிராஃப் இருக்குது. அந்த 2 கிராஃபில் வந்து ஒரு கிராஃப் பொசிஷன் டைம் கிராஃப் மட்டும்தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வெலாசிட்டி டைம் கிராஃப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பிகாஸ் அதுக்கே வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பொசிஷன் டைம் கிராஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். And without wasting much time, let's get into the video. So first வந்து graphical representation of motion. So யூஸ்வலாக உங்களுக்கு கிராஃப் தெரியும். கிராஃப்னா என்ன, இப்படி நம்ம போட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இன்டர்மீடியட்டில் சம் பாயிண்ட்ஸை வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம் பேஸ்ட் அப்பான் த வேல்யூஸ் தட் இஸ் கிவன். இதுதான் கிராஃப். எதுக்கு மோஷனை நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன், விஷுவலாக அது ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் graphical representation, கரெக்டாக. visual representation of motion, we call it as the graphical representation of motion. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து ஒரு டைம் இன்டர்வலுக்கு கேட்ட மாதிரி நடந்து போகிறா அப்படின்னா நான் இப்படி மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா இதுதான் வந்து என்னுடைய மோஷனுடைய ரெப்ரசன்டேஷன். அந்த பர்சன் இப்படி மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷுவலாக ஒரு மோஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா that will be coming under graphical representation of motion. ஸோ இது எதுக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இப்போது ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுப்புற இருக்கக்கூடிய மோஷனை கம்பேர் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கம்பேர் மோஷன் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ். இதற்காக வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா I'll be using the graphical representation in order to calculate, okay, like terms like velocity, ஓகேவா, acceleration, displacement, அந்த மாதிரி velocity, acceleration, displacement, இந்த மாதிரி quantity, physical quantities கண்டுபிடிக்கிறதுக்காக I might use கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஏன்னா கேல்குலேஷனை விட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த வேல்யூஸ்லாம் கிடைக்கும், ஓகேவா. ஸோ மச் ஃபாஸ்டராக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மோஷன் யூனிஃபார்ம் மோஷனாக நான் யூனிஃபார்ம் மோஷனான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, யூனிஃபார்ம் ஆர் நான் யூனிஃபார்ம் மோஷன் ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் மோஷன், அப்படி இல்லாமல் அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ அதை பார்த்த உடனே யூனிஃபார்மாக நான் யூனிஃபார்ம் மோஷனான்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் வி ஆர் யூஸிங் தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோஷன், ஓகேவா. பட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் மோஷன் இன் 1 டைமென்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு சி மோஷன் இன் 1 டைமென்ஷன், அதாவது மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன் வந்து மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஆல்ரெடி இந்த ஸ்பெஷல் கேஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ், ரைட், ஸ்பெஷல் கேஸ். இந்த கேஸை பற்றி ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேஸில் வந்து நம்மளுடைய டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எப்படி இருக்கும், distance traveled will be equal to the magnitude of displacement. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், கரெக்டாக. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏன்னா ஒரே சிங்கிள் லைன் ஒரே டைரக்ஷனில் போகிறதுனால
அதோடைய திரும்ப ரிட்டன் பேக் கிடையாது. ஸோ ஒரே டைரக்ஷனில் போகிறதுனால நம்மளோட டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் வில் பி ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி ஸ்பீடுமே எப்படி இருக்கும்? தட் வில் பி ஈக்குவல் டு வெலாசிட்டி, பிகாஸ் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதனால தான் இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மோஷன் இன் ஒன் டைமென்ஷனுக்கு தான் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ண போகிறோம். திஸ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேன் பி டன் ஃபார் இன் டூ திங்ஸ். ஓகே, ரெண்டு விதத்தில் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இங்கே பண்ண போகிறோம். ஒன்று வந்து பிடி கிராஃப். ஓகே, ஒன்று வந்து பிடி கிராஃப். இது நத்திங் பட் பொசிஷன் டைம் கிராஃப். ஓகேவா? இன்னொன்று வந்து விடி கிராஃப். ஓகே, விடி கிராஃப் which is nothing but velocity time graph. ஸோ புரிஞ்சா? ஸோ இந்த ரெண்டு கிராஃப் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பொசிஷன் டைம் கிராஃப், இன்னொன்று வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ இதில் பொசிஷன் டைம் கிராஃப் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, fine. So velocity time graph, of course you are going to represent the speed and time in a graphical representation. Position time graph வந்து நம்ம displacement distance இருக்கு இல்லையா, அதான் பொசிஷன் எந்த பொசிஷனில் இருக்குன்றது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் பொசிஷன் டைம் கிராஃப். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணும் பொழுது we will be having two axes. ஒன்று வந்து x axis, இன்னொன்று வந்து y axis. கரெக்டாக? x axis, இன்னொன்று வந்து y axis. So always remember x axis will carry your time parameter. Okay, x axis will carry your time parameter. Since your x axis, இந்த x axisல எப்பவுமே டைம் தான் இருக்கும். ஸோ டைமை கேரி பண்ணியிருக்கிறதுனால எப்பவுமே you will represent it in seconds. ஓகேவா? ஸோ you will represent it in seconds. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் பேராமீட்டர்ஸ் தான் எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எடுப்போம். டைம் பார்த்தோன்னா கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கிராஃப் வந்து நம்ம வரைவோம். அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் அது பொசிஷன் டைம் கிராஃபாக இருந்தாலும் சரி, வெலாசிட்டி டைம் கிராஃபாக இருந்தாலும் சரி, எந்த கிராஃபாக இருந்தாலுமே எக்ஸ் ஆக்சிஸ் வில் ஆல்வேஸ் ஹாவ் த டைம் பேராமீட்டர் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வில் ஆல்வேஸ் ஹாவ் தி ஒய் ஆக்சிஸில் பொசிஷன் பேராமீட்டர் இருக்கலாம். ஸோ பொசிஷன் பேராமீட்டரில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து மீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கரெக்டாக? மீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆர் வெலாசிட்டி பேராமீட்டர் இருந்துச்சுன்னா மீட்டர் பர் செகண்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேஸ்ட் அப்பான் த கிராஃப் வி வில் பி ரெப்ரசென்டிங். இப்போ பொசிஷன் டைம் கிராஃபாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஒய் ஆக்சிஸில் பொசிஷனையும் எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி if it is going to be a velocity time graph, we are going to represent the velocity in y axis and time in x axis. So this is how a graphical representation works. Okay, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to enter into the position time graph, the major concept of this video. ஸோ பொசிஷன் டைம் கிராஃபை பிடி கிராஃப் அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது எப்படி பிளாட் பண்ணுறது, பேசிக் ஸ்டெப்ஸ். ஒரு கிராஃபை நம்ம எப்படி பிளாட் பண்ணுவோமோ அந்த பேசிக் ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து இங்கே சொல்ல போகிறேன். ஹவு டு பிளாட் த பொசிஷன் டைம் கிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஒரு கிராஃப் வரையணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆக்சஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை வரையணும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு இதுதான் கிராஃபோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் யூ ஹாவ் டு மார்க் த ஆரிஜின். இதுதான் ஆரிஜின்றதை மார்க் பண்ணணும். இதுதான் ஒரு கிராஃப் வரைகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஸ்டெப் 1 இஸ் ட்ரா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வாட் யுவர் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கோயிங் டு டினோட் time parameter. Correct? Your x-axis is going to denote the time parameter in seconds. So your x-axis is going to denote time parameter and your y-axis, draw x-axis and y-axis. Y-axis inga it's going to represent the position in meter. Okay va? So y-axis position and mark the origin. ஓகேவா? ஃபைன்.
ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது பொசிஷனுக்கு நமக்கு வந்து சில வேல்யூஸ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க, டைமுக்கு நமக்கு வந்து டைம் பேராமீட்டரும் கொஸ்டினில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் த டைம் பேராமீட்டர் கிவன் இந்த கொஷின் அண்ட் பொசிஷன் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்கேலை வந்து சூஸ் பண்ணணும். நம்ம இங்கே எழுதுவோம்ல, ஸ்கேல் x axis will be equal to 1 centimeter, that will be equal to 2 units, 3 units, அந்த மாதிரி எழுதுவோம். based upon the scale that we take 1 2 3 ன்னு எடுத்தோம்னா 1 unit, 2 4 6 8 ன்னு எடுத்தோம்னா 2 units, அந்த மாதிரி ஸ்கேல் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து choose a suitable scale for each axis based on data range. That means நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ஸ்கேல் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பொசிஷனையும் நம்மளுடைய டைமையும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து பொசிஷனுக்கும் டைமுக்கும் ஏற்ற மாதிரி we have to plot it. ஸோ இப்போ பொசிஷனில் வந்து 5 இருக்குது, டைமில் வந்து 3 இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி we need to give a plot. So plot each time slash comma position. Why I'm writing like time comma position? எப்போவுமே நம்ம எப்படி எழுதுவோம், x comma y, அதாவது x axis comma y axis தான் எழுதுவோம். ஸோ அதனால் time comma position நான் டினோட் பண்ணியிருக்கேன். Point on the graph. ஓகேவா, எக்ஸ் கமா ஒய் பாயிண்ட்டை கிராஃபில் மார்க் பண்ணும். ஃபார் இன்ஸ்டன்ட் இதுதான் என்னுடைய பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து கீப் ஆன் வந்து நான் கிராஃபில் மார்க் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ என்ன பண்ணணும், டு கெட் த மோஷன் பாத் எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ஜாயின் த பாயிண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் ஸ்மூத் curve. ஸோ நமக்கு லைனும் கிடைக்கலாம், கர்வும் கிடைக்கலாம். ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணோன்னா we may get a line or curve. இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் டு plot. ஓகேவா, ஓகே. ஸோ in a position time graph நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 ஷேப்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். அந்த ஷேப்புக்கான மீனிங் என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கிராஃப் இருக்குது, அந்த கிராஃபில் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைக்குது. ஓகே, straight line, inclined straight line நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அதோடைய மீனிங் என்ன, ஆப்ஜெக்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது நான் இப்போ ஒரு 80 km/h கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து முடிகிற பொசிஷன் வரைக்கும் 80 km/h தான் வெலாசிட்டி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ வெலாசிட்டியில் சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஸோ சேம் வெலாசிட்டி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இந்த கிராஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா I'll explain it here. ஓகே, I'll explain it here. See, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு கிராஃப் இப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு இப்படி போகுது. இதுதான் என்னுடைய ஸ்ட்ரெயிட் இன்க்ளைன் பாத் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் பொசிஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் பொசிஷன் எனக்கு இப்படி போச்சு அப்படின்னா என்ன ஆகுது, இந்த பர்டிகுலர் டைம் அதாவது 5 10 அப்படின்னா நான் பேராமீட்டர் எடுப்பேன். இந்த இடத்துல என்னுடைய பொசிஷன் வந்து வில் கீப் சேஞ்சிங் லைக் 20 meters 0 20 40 அப்படின்னு எனக்கு சேஞ்ச் ஆகிட்டேன்னு இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஸோ எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது நான் ஈக்குவல் டைம் இன்டர்வலில் ஈக்குவல் பொசிஷன்ஸ் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா என்னோடய வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் நான் இப்படி ஈக்குவல் டைமில் ஈக்குவல் பொசிஷன் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னுடைய வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா we are going to have the curve getting steeper. ஸோ curve getting steeper means இப்போ எனக்கு வந்து ஒரு பொசிஷன் டைம் கிராஃப் தான் இருக்குது, அதே பொசிஷன் டைம் கிராஃபு. ஸோ என்னுடைய curve getting steeper அப்படின்னா லைக் it's going to go like this. That means curve is increasing. அப்போ இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா என்னுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஆக்சலரேஷன் மோடில் இருக்குது. ஸோ வெலாசிட்டி is increasing
that means it is in accelerated motion. Okay, that means it is in accelerated motion. Next, third one, curve getting flatter. Curve getting flatter, அதாவது உனக்கு வந்து ஒரு curve பொசிஷன் டைம் கிராஃப் இருக்குது. ஸோ curve வந்து ஃப்ளாட்டராக ஆகுது, கீழே ஃப்ளாட்டராக போகுது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டராக போச்சு அப்படின்னா உங்கள் என்ன ஆகுது, வெலாசிட்டி இஸ் டிக்ரீஸிங், வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் மீன்ஸ் decelerating. Okay, speed is getting slow, velocity will be decreasing at that time. Next, fourth one வந்து பார்த்தோன்னா horizontal straight line. horizontal straight line, அதாவது we are having the position time graph. இப்படி எனக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா என்னது, ஆப்ஜெக்ட் மூவே ஆகலை, அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட், அதுதான் வந்து நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் பொசிஷன் இஸ் நாட் சேஞ்சிங், கரெக்டாக பொசிஷன் இஸ் நாட் சேஞ்சிங். ஸோ அதனால் வந்து நம்ம லைக் இந்த மாதிரி வந்து சொல்கிறோம். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தோன்னா we are going to get steeper incline line. So steeper incline line usually we will be using for comparing two objects. So ரெண்டு ஆப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம், which will be saying that it has high velocity and it's used for comparing two objects. And usually we don't study about this right now. Okay, fine. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 5 வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஹவு த லைன் வில் பி தேர் அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் பர்டிகுலர் லைன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to go for table 4.3. உங்கள் புக்கில் வந்து table 4.3 வந்து கொடுத்துருப்பாங்க, which is nothing but position of vehicles at different instance of time அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸில் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் எப்படி இருக்குது, இதை வந்து நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பார்த்தோன்னா 0 செகண்ட், 1 செகண்ட், 2, 3, 4, 5, 6 செகண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிராஃபில் எப்படி ப்ளாட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஐம் ஹேவிங் அ கிராஃப் ஷீட் ஹியர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கணும். இதுதானே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம எழுதணும் ஹவு டு பிளாட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ் ஆக்சிஸ்? எப்போவுமே நீங்கள் சயின்ஸில் ஒரு பர்டிகுலர் கிராஃப் வரைகிறீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணுது நீங்கள் எழுதணும், அதுக்கு மார்க் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் டினோட்ஸ் தி டைம் இன் என்ன யூனிட், செகண்ட்ஸ், அந்த யூனிட்டையும் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணுது, பொசிஷன், அண்ட் அதோடைய லைக் எஸ்ஐ யூனிட் என்ன, மீட்டர். அது எல்லாத்தையுமே நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுதான் நம்ம முடிஞ்சாச்சு. அப்புறம் ஆரிஜினை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ் டைமோடைய யூனிட் ஸ்கேல் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அடுத்து பொசிஷனோடைய யூனிட் ஸ்கேல் என்ன எடுக்கணும்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு பொசிஷன் 20, 40, 60, 0லேருந்து ஒரு 20 பேராமீட்டர்ஸில் தான் ஏறுது. அப்போ பொசிஷனை நம்ம 20 யூனிட்ஸாக வச்சுக்கலாம், 20 மீட்டர். அண்ட் டைம் வந்து ஒன்றா ஏறுது, அப்போ டைமை 1 யூனிட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கேல் வந்து இட்ஸ் வெரி மேண்டேட்ரி டு ரைட் த ஸ்கேல். ஓகேவா? கம்பல்சரி ஸ்கேல் எழுதணும். ஸோ எழுதலாமா? ஸ்கேல். ஓகே, ஸ்கேல் எழுத போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், தட் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி எடுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம். ஸோ டைம் வந்து 1 செகண்ட்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பிகாஸ் 1 தான் மூவ் ஆகுது, 0, 1, 2, 3, அதனால் 1 எடுத்தால் போதும். ஒய் ஆக்சிஸ் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா that will be equal to, actually it is 1 centimeter. You can take it as 1 centimeter because இந்த ஒரு பாக்ஸ் வந்து 1 சென்டிமீட்டர் கணக்கில் வரும் உங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ். அதனால் 1 சென்டிமீட்டர் நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். that will be equal to எத்தனை யூனிட், இங்கே நம்ம வந்து 20 மீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம்.
scale of 20 meters. So scale எழுதியாச்சு. So based upon scale we are going to write the values. So 1 2 3 4 5 6 7 8. It's enough. Till 6 itself it is enough. So சும்மா எக்ஸ்ட்ரா நான் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா வில் பி கெட்டிங் 20 0 இருக்குது, அடுத்து 20 40 60 80 100 120 140 160 enough. பிகாஸ் நமக்கு 140 லைக் 120 வரைக்கும் தான் தேவை. ஸ்கேலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் டில் 120 வரைக்கும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 120 வரைக்கும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 120 வரைக்கும் எடுத்தால் போதும், இது 6 வரைக்கும் எடுத்தால் போதும். இப்போது ப்ளாட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி ப்ளாட் பண்ணுறதுன்னு பாருங்கள். லைக் இப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 0 செகண்ட்ஸ், டிஸ்டன்ஸ் வந்து 0 மீட்டர். ஸோ அது வந்து இந்த பாயிண்ட் தான் கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட், ஐ வில் பி ஷோயிங் இட். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். டைம் 0 செகண்ட்ஸ், பொசிஷன் 0. நெக்ஸ்ட்டு டைம் 1 செகண்ட், position 20 meter. So time is 1 second and position is 20 meter. The intersecting point will be this one. Correct? அடுத்து 2 second 40 meter. 2 second 40 meter. This will be your intersection point. Next 3 seconds 60 meter. So 3 seconds 60 meter. This will be my intersection point. 4 seconds 80 meter. So this will be my intersection point. Next 5 seconds 100 meter. 5 seconds 100 meter. This will be my intersection point. Then 6 seconds 120 meter. This will be my intersection point. So point எல்லாம் plot பண்ணியாச்சு. So point plot பண்ண உடனே அந்த point எல்லாம் ஒண்ணா connect பண்ணணும், right? That is my next step is to connect all the points together. So ஒரு scale வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு எல்லா பாயிண்ட்ஸையும் ஒன்றா வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். So this is the way you will represent this. Okay, right, fine. So இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருக்கு இல்லையா. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருக்கு, அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா velocity is constant அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல constant velocity நமக்கு இருக்குது. Based upon what we have discussed in the position time graph, we can say our velocity is constant here. Got it? Okay. Moving on to example 4.5. So example 4.5 பார்த்தோன்னா, for a vehicle starting from restலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது, speeding up. The data for the position time graph is given in table 4.4. Plot the position time graph corresponding to it. So இந்த டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம position time graph வரைய சொல்லி கேட்டிருக்காங்க. This is example 4.5. So first time கொடுத்துருக்காங்க, position கொடுத்துருக்காங்க. So first step you need to draw your x-axis and y-axis. So y-axis, this one will be your x-axis, and label the axis. It is mandatory to label the axis. So another time in seconds label பண்ணிடுங்க. இந்த சைடு வந்து அடுத்து position in meter அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணிடுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு ஆரிஜினை வந்து மார்க் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டைம் பேராமீட்டர் வந்து இங்கே நல்லா பாருங்கள். டைம் வந்து 0 2 4 6 8 10ன்னு இருக்குது. ஸோ அதனால் இதை டூஸில் கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 4 9 16 25 36ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஈவன். அதனால் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல எடுத்துக்கலான்னு இருக்கேன், ஓகேவா? ஸோ என்னுடைய ஸ்கேல் எழுதணும் அடுத்தது. ஸோ மை ஸ்கேல் இஸ் கோயிங் டு பி scale that will be equal to x-axis equal to 1 centimeter, that will be equal to 2 units, அதாவது 2 seconds இங்கே வந்து நான் எடுக்க போகிறேன். அடுத்து y-axis that will be equal to 1 centimeter, that will be equal to 5 meter. ஓகே, இப்படி தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்னு எடுக்க போகிறோம், 2 4 6 8 10 12 14. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், ஓகேவா? இது போதும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல எடுக்க போகிறேன். 5 10 15 20 25
30, 35, 40, 45. This is enough. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு இங்கே 36 இருக்குது, டைமில் வந்து 12 இருக்குது. ஸோ அதனால் இந்த பெராமீட்டர்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இதை எப்படி வந்து மார்க் பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட், your time is 0 seconds. Your time is like 1 second. I'll be showing you. Okay, fine. So your time is 0 seconds. Position வந்து 0 meter. அதனால் first point வந்து நம்ம எங்கே மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, this will be your first point. கரெக்டாக? Okay, this will be your first point. Time வந்து 0 seconds. Position 0 meter. Next 2 secondsக்கு 1 meter. 2 secondsக்கு 1 meter. Somewhere around here I can mark, right? Somewhere. 4 seconds 4 meter. Somewhere around here. 6 seconds 9 meter. Somewhere around here. 8 seconds 16 meter. Right here. Then 10 seconds 8 seconds. Next 10 seconds 25 meter. So 10 seconds 25 meter. Then 12 seconds 36 meter. 30 36 35 36. Somewhere around here I will be getting, right? 36. So we are going to connect. Next step is what? To connect all the points that are there. ஸோ இதை அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டீப்பரான ஒரு கர்வ் வந்து கிடைக்குது. ஸோ இப்படி கர்வ் மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்குது. கரெக்டாக? ஸோ கர்வ் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது அண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், வெலாசிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஃபைன் ஃபைன். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட்டாகவே நம்ம வந்து பார்த்துருந்தோம். நம்ம வந்து பெராமீட்டர்ஸ் லைக் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போடுறோன்றது ஒரு பாயிண்ட்டாகவே பார்த்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to calculate the velocity in position time graph. ஸோ position time graphல velocity எப்படி calculate பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, in position time graph velocity can be calculated with the help of slope. ஸ்லோப் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெலாசிட்டியை calculate பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெலாசிட்டி இப்போ நான் வந்து calculate பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். let me have the example to show. நான் வந்து ஒரு எடுத்துக்கிறேன். இப்போ இது என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னுடைய ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் சும்மா ரேண்டமாக நான் வந்து ஒரு பிளாட் பண்ணுறேன். 1 2 3 4 அப்படின்னு சும்மா ரேண்டமாக எடுக்கிறேன். 20 40 60 சும்மா ரேண்டமாக. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வந்து நான் எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து 2ல் இருக்கும்போது 40ல் இருக்குது, 3ல் இருக்கும்போது 60ல் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைக்கும். கரெக்டாக? எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைக்கும். இப்போது இதை மேட்ச் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய ஆர்டரில் வந்து பார்த்தோன்னா, இதை வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து நான் பி அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அண்ட் இப்போ நம்மளுடைய ஸ்டெப்ஸு வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ட்ரா a triangle on a straight line between A and B. ஸோ நமக்கு இப்போ 2 பாயிண்ட் A and Bன்னு இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுப்புற வரா மாதிரி, இடைப்பட்டு வரா மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ அந்த ட்ரையாங்கிள் இப்படி தான் வரப்போகுது. இந்த பாயிண்ட்டு நான் C அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ட்ரா a triangle on a straight line between A and B. ஓகேவா? ஃபைன். இப்போது இந்த y ஆக்சிஸ் என்னது, நமக்கு y ஆக்சிஸ் தான் நம்மளுடைய பொசிஷன். ஓகே, which will be in meter, and x axis நம்மளுடைய time, that will be in seconds. ஓகேவா? இப்படி போயிட்டுருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய சேஞ்ச் இன் பொசிஷன், அதாவது இந்த பொசிஷன் தான் என்னோடய சேஞ்ச் இன் பொசிஷன். நான் இதை வந்து S1 S2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன், என்னுடைய சேஞ்ச் இன் பொசிஷன். சேஞ்ச் இன் டைமை வந்து T1
t2 அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா வாட் இஸ் யுவர் வெலாசிட்டி? வெலாசிட்டி அப்படின்னா என்ன? வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு change in position, that is nothing but displacement divided by change in time. So இங்க சிம்பிளா வந்து சொல்லுங்க. இங்க சிம்பிளா சொன்னோம்னா what is your change in position? Change in position will be equal to s2 minus s1. correct? Change in time இங்க சிம்பிளா சொல்லுங்க. Change in time will be equal to t2 minus t1. correct? இது வந்து change in position, இது வந்து change in time. ஸோ வெலாசிட்டியை வந்து டைரெக்டாக நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா என்ன போடணும்? வெலாசிட்டி will be equal to change in position s2 minus s1 divided by t2 minus t1. that will be equal to like இது எப்படி எழுதலாம் அப்படின்னா change in position வந்து நம்மளுடைய BCயால் ரெப்ரசன்ட் பண்ணலாமா? நம்மளுடைய BC in the graph is representing the change in position. correct? and நம்மளுடைய CA in graph represents the change in time. correct? அந்த டைமோட இது பேராமீட்டர் பார்த்துக்கோங்க. C தான் வரும் ஃபஸ்ட்டு, CAன்னு தான் வரும். ஏன்னா t2 மைனஸ் t1 தானே, CAன்னு வரணும். இந்த இடத்துல BCன்னு தான் வரணும் பிகாஸ் s2 மைனஸ் s1. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து வெலாசிட்டியை நம்ம இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவோம். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டு ரிமெம்பர், இது ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் 1D kind of straight line kind of graph. straight line கிராஃபுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஸ்லோப்பை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதே வந்து ஒரு கர்வ் நமக்கு இருந்துச்சு, அதாவது கிராஃபில் வந்து நமக்கு கர்வ் கிராஃபாக இருந்துச்சுன்னா we will be having some geometrical method. ஸோ ஜாமெட்ரிக்கல் மெத்தட்லாம் இருக்குது டு கேல்குலேட், பட் அது உங்களுக்கு இப்போதைக்கு கிடையாது அண்ட் வி டோன்ட் வாண்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் முதலே சொன்ன மோஷன் இன் 1 டைமென்ஷன் தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கேல்குலேஷன் பண்ண தேவையில்லை. பட் நம்ம ஜென்ரலாக கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்வேஸ் வில் டூ இட் ஃபார் 1 டைமென்ஷன். அந்த 1 டைமென்ஷனுக்கு தான் நம்ம வெலாசிட்டி கேல்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். இப்போது நம்ம எடுத்திருந்தா ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய டேபிள் 4.3 எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். இப்போது இதில் எப்படி நான் என்னுடைய லைக் வெலாசிட்டி வந்து கேல்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். லிசன், இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ லைக் இங்கே பாருங்கள், 40ல் இருக்கும்போது எனக்கு 2ல் இருக்குது, அதே மாதிரி 60ல் இருக்கும்போது எனக்கு 3ல் இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன்னா A and B, இதுதான் என்னுடைய 2 பாயிண்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் வரா மாதிரி ஒரு C பாயிண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து என்னுடைய ABC ஃபார்மேஷன். ஓகேவா? ABC ஃபார்மேஷன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஈக்குவலான வேல்யூ தான் வந்து கிடைக்கும். ஸோ s2 மைனஸ் s1 பண்ணணும். இது என்னுடைய s2, இது வந்து என்னுடைய s1, இது வந்து என்னுடைய t2, இது வந்து என்னுடைய t1. ஓகேவா? ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? மை வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு s2 மைனஸ் s1, அதாவது BC டிவைடட் பை நத்திங் பட் CA. ஓகேவா? ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு, ஸோ லைக் B ஓடைய வேல்யூ என்னது? 60 மைனஸ் 40 divided by 3 minus 2. So that will be equal to 3 minus 2 1 தான். 60ல் 40 போயிடுச்சுன்னா you will be getting 20. So 20 meter per second inverse. ஆக்சுவலி நீங்கள் எங்கே எடுத்து கேல்குலேட் பண்ணாலும் உனக்கு 20 meter per second inverse தான் ஒரு வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இதே வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற எடுத்து கேல்குலேட் பண்ணாலும் சரி, நீங்கள் வேறு மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி கேல்குலேட் பண்ணாலும் சரி, you will be getting the same value. ஸோ நீங்கள் வந்து இப்படி கூட எடுத்துக்கலாம், 40 எடுத்துகிட்டு 80 எடுத்துகிட்டு. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா என்ன வரும்? 80 மைனஸ் 40 டிவைடட் பை 4 மைனஸ் 2ன்னு வரும். ஸோ நீங்கள் இது கேல்குலேட் பண்ணும்போது டினாமினேட்டரில் 2 இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இது வந்து நத்திங் பட் 40. ஸோ
இதால் டிவைட் பண்ணும்போது 20 மீட்டர் பர் செகண்ட் தான் அகெயின் வரும். நமக்கு மேஜர் திங் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும். அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மிங் தான் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்லோப் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுலேருந்து நம்மளால் ஈஸியாக வந்து வெலாசிட்டி கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் இங்கே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொன்னோம் வித் 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ எங்கே எடுத்தாலும் வெலாசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட் தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிள் 4.6 வந்து பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.6ல வாட் டஸ் த கிராஃப் ஷோன் இன் ஃபிகர் 4.15 இண்டிகேட் அபவுட் த நேச்சர் ஆஃப் த மோஷன் ஆஃப் த வெஹிக்கிள். ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிராஃபு. ஸோ டைமு பொசிஷன் 40ல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்தாலே நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், ஹாரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன்னா ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ சிம்பிளாக இந்த கொஷினுடைய ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் 4.6 உடைய ஆன்சர் ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஆரிஜின், ஸோ இதுதான் நம்மளுடைய ஆரிஜின். ஸோ ஃப்ரம் ஆரிஜின் வந்து பார்த்தோம்னா த பொசிஷன் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் அட் 40 மீட்டர். ஓகே, ஸோ த பொசிஷன் ஆஃப் த வெஹிக்கிள் is at 40 meter from the origin. Oh, okay, but if you just see means horizontal line தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதோடைய பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகவே இல்லை, ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. கரெக்டாக 60 போல் 80 போல் அது மாதிரி போகலை, ஒரே பொசிஷன் 40லே தான் இருக்குது. டைம் வேரி ஆகும் போதும் ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ த பொசிஷன் இஸ் நாட் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டாக வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பொசிஷன் மாறலை. ஸோ அதனால் தட் மீன்ஸ் த ஆப்ஜெக்ட் is at rest. ஓகே, ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஆன்சர். ஓகேவா? இப்படி எழுதி நீங்கள் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு எக்ஸாம்பிள் 4.7. எக்ஸாம்பிள் 4.7ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த பொசிஷன் டைம் கிராஃப் ஆஃப் 2 ஆப்ஜெக்ட்ஸ் A and B are given. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏவோடைய இதுவும் பியோடைய இதுவும் கொடுத்துருக்காங்க. த மேக்னிடியூட் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் விச் ஆப்ஜெக்ட் இஸ் ஹையர். அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி எந்த ஆப்ஜெக்ட் ஏக்கு அதிகமாக இருக்குமா பிக்கு அதிகமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. ஏக்கு அதிகமாக இருக்குமா பிக்கு அதிகமாக இருக்குமா? ஸோ இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிஃபோர் கோயிங் இன் டு தட் எக்ஸாம்பிள் 4.7 எக்ஸாம்பிள் 4.7 சொல்யூஷன். ஓகே, இப்போது நம்மளுடைய ஆவரேஜ் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா எழுதுங்க. ஃபஸ்ட்டு average velocity will be equal to change in displacement, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்னே போட்டுக்கோங்க. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளோட ஆவரேஜ் வெலாசிட்டி கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் த பேராமீட்டர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொசிஷன் டைம் கிராஃப் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொசிஷன் டைம் கிராஃப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 1 செகண்ட், I'll be using mild color. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பொசிஷன் டைம் கிராஃப் எடுத்துக்கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஏ பாயிண்ட்டு இங்கே இருக்குது, என்னுடைய பி பாயிண்ட்டு இங்கே இருக்குது, சம்வேர் ஹையர் மேலே இருக்குது. ஓகேவா? ஃபைன். இது என்னுடைய பி பாயிண்ட், இது வந்து என்னுடைய ஏ பாயிண்ட். இப்போது என்னுடைய ஏ பாயிண்ட்டை நான் வந்து ஒரு சர்டன் டைம் இன்டர்வல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய ஒரு டைம் இன்டர்வல், இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஒரு டைம் இன்டர்வல். ஓகேவா? இப்போது நான் எடுத்துருக்கக்கூடிய டைம் இன்டர்வலை நான் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் எடுத்துருக்கக்கூடிய டைம் இன்டர்வலில் என்னுடைய ஏவோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் பாரு, இது வந்து பொசிஷன் ரெப்ரசன்ட்ஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இது வந்து டைம். ஓகேவா? டைம் இந்த சைடு வந்து போகுது.
Okay, so A உடைய distance that is covered in position வந்து பார்த்தோன்னா இதுதான் A வந்து கவர் பண்ண distance. அதே டைம் இன்டர்வலில் B கவர் பண்ண distance பார்த்தீங்கன்னா இது வந்து B கவர் பண்ண distance. ஸோ A கவர் பண்ண டிஸ்டன்ஸை விட B கவர் பண்ண distance அதிகமாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இன் டைம் இன்டர்வல் சேம் தான். இப்போ வந்து இது T1 T2னா டைம் இன்டர்வல் சேம் தான். பட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை A அண்ட் B கம்பேர் பண்ணோன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு பை A வந்து கம்மியாக இருக்குது. டிஸ்டன்ஸ் கவர்டு பை B வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ யூ நோ தட் யுவர் ஆவரேஜ் வெலாசிட்டி வில் பி கம்ப்ளீட்லி டிபெண்டிங் அப்பான் த displacement. So since the area covered by B is higher, we can tell that, okay, since what I can write, since the slope of graph B is steeper than A, I can say that the velocity of B will be greater than A. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இப்படி சொல்லி முடிச்சிடலாம். ஸோ velocity of B will be greater than A. Got it? So guys, that's all for today's video. எல்லாமே வந்து நம்ம பொசிஷன் டைம் கிராஃப் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ எனி டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து we will talk about the velocity time graph. அது ரொம்ப சிம்பிள் தான், இதே மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உடனே போய் புக்கு படிங்க. ஓகேவா? தட் இஸ் மேண்டேட்ரி. Meet you again in the next video. Until then, it's bye from my side.